பொண்டாட்டியை அடிச்சு ஏதாச்சும் கொடுமை பண்றேன்னு தெரிஞ்சா நான் கண்டிப்பா போலீஸ் கூப்பிடுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போவாரு. இதே மாதிரி தான் டெய்லி போய்கிட்டு இருக்கோம். இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அர்ஜுனுமே இப்போ ஒரு லாயரை பார்த்து இப்போ டிவோர்ஸ் பேப்பருமே ரெடி பண்ணிடுறான். என்ன பிசிக்கலாவும் மென்டலாவும் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டா. இதுக்கப்புறம் என்னோட பொண்ணு மட்டும் போதும் டிவோர்ஸ் பேப்பருமே ரெடி பண்ணிடுவான். இப்ப அன்னைக்கு ஈவினிங் எப்பயும் போல வீட்டுக்கு போயிட்டு அவனோட ஒய்ஃப் கிட்ட அந்த பேப்பர் எடுத்து காட்டுவான். ஷில்பாவும் அந்த பேப்பரை பார்த்துட்டு பயங்கரமா கடுப்பாயிட்டு கோவத்துல மறுபடியும் அவனோட கண்ணத்துல அரைஞ்சிருவா. என்ன அர்ஜுன் டிவோர்ஸ் பேப்பர்லாம் ரெடி பண்ணிட்டியா? என் கூட வாழ்றதுக்கு உனக்கு பிடிக்கலையா என்ன? அப்ப உன்னோட மனசுல வேற எவ்வளவு இருக்கு, அதனால தான் இதெல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா கண்டிப்பா உனக்கு இந்த தைரியமே வந்திருக்காது. எனக்கு இப்ப தெரிஞ்சா ஆகணும்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்பா. எனக்கு உன் கூட இருக்க பிடிக்கல, தயவு செஞ்சு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லி கெஞ்சுவான். அதை கேட்டு அவளுக்கும் செமையா கோவம், மறுபடியும் அவனை போட்டு செமையா அடிச்சிருவா. நீ எப்படி என்கிட்ட டிவோர்ஸ் வாங்க நானும் பாக்குறேன். இவ்வளவு நாள் என்ன எதிர்த்து பேச கூட உனக்கு தைரியம் இல்லாம இருந்துச்சு. ஆனா நீ வந்து என்கிட்ட டிவோர்ஸ் கேக்குற. பயங்கரமா திட்டிட்டு இப்ப அவளுமே ரூமுக்குள்ள போயிடுவா. இப்ப அவனும் பொறுமையா மாடிக்கு போயிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப அவனோட பொண்ணுமே அங்க வருவா. அம்மாக்கு ஏன்பா உன்னை பிடிக்கவே மாட்டேங்குது? அதெல்லாம் உன்னோட அம்மாக்கு என்னன்னா ரொம்பவே பிடிக்கும். நம்ம விளையாடும் போது மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்போம்ல, அது மாதிரிதான் இது ஒண்ணு சொல்லுவாரு. இன்னைக்கு நைட்டு சின்ன கூடயே அவனுமே தூங்கிடுவான். அடுத்த நாள் விடிஞ்சதும் எழுந்து பார்த்தா ரெண்டு பேருமே வீட்டுல இருக்க மாட்டாங்க. ஷில்பாவும் அவளோட பொண்ணை கூட்டிட்டு வீட்டையே காலி பண்ணிட்டு போயிட்டு இருப்பா. அவனும் வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டு யாரும் இல்லன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு எனக்கு டிவோர்ஸ்லாம் வேணா, அட்லீஸ்ட் என்னோட பொண்ணு கூடயாச்சும் நான் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுகுவான்.